நம்ம மன்னிப்பு கேட்குறத பற்றி இன்றைக்கி பேசலாம். சாரி சொல்கிறது. ஒரு நாளைக்கு இன்றைக்கி எத்தனை தடவை சாரி சொன்னீங்க? 2, 3, 5 தடவை, 10 தடவை? எத்தனை இதுக்கு தேவை, எத்தனை இதுக்கு தேவையில்லாது லிஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒரு ஃபோன் எடுக்க முடியலையா? சாரி. ஒரு மெசேஜை ரிப்ளை பண்ண முடியலையா? சாரி. யாருக்கோ கால் பண்ணுறோமா? சாரி, நான் உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன். யாருக்கோ டெக்ஸ்ட் பண்ணுறோமா? நான் தொந்தரவு பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. சில நேரம் என்ன பண்ணுறோம், யாரோ ஒருத்தங்க நம்ம மேலே இடிப்பாங்க, அவங்க தான் சாரி கேட்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஐயோ சாரி 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 சார். அன்றைக்கி ஒரு நாள் தண்ணி குடித்தேன். தண்ணி குடித்ததுக்கு பின்னாடி க்யூவில் நின்றுட்டு இருந்த ஒருத்தருக்கு சாரி சொன்னேன். எதுக்கு? தண்ணி குடிக்கிறதுக்கு தான் எல்லோரும் வரிசையில் நிற்கணும். நானும் தண்ணி குடிக்கிறேன், போகிறேன். எல்லாத்துக்கும் சாரி. அதுக்கு பேர் தான் கண்டிஷனிங். சின்ன வயசுலேருந்தே நம்மளை எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்கணும். ஆன்ட்டிகிட்ட மன்னிப்பு கேளு, பக்கத்து வீட்டு அத்தைகிட்ட மன்னிப்பு கேளு. கண்டிஷனிங்னால என்ன ஆகிடுச்சு, ஓவர் அப்பாலஜைசிங். நம்ம அப்போ தப்பு பண்ணுறோம், நம்ம எல்லாரையும் தொந்தரவு பண்ணுறோம், நம்ம இப்படி தான் அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ளே உங்களை பற்றின ஒரு மதிப்பை போடுறீங்க. செல்ஃப் வர்த். என்ன செல்ஃப் வர்த் வச்சுருக்கீங்க? லோவாக இருக்கா, ஹையாக இருக்கா? கம்மியாக. நான் யாருக்கும் பேசினாலும் நான் தொந்தரவு பண்ணுறேன். நான் யாருக்கும் ஃபோன் பேசலைனாலும் பெரிய குற்றம் அப்படின்னு இதுக்குள்ளே என்னது, கில்ட்டுக்குள்ளேயும் போகிறீங்க. பாருங்கள், ஐயோ அவங்கள்ட்ட நான் மன்னிப்பு கேட்கல, ஐயோ நான் அவங்கள தொந்தரவு பண்ணிட்டேன். எவ்வளோ குற்ற உணர்ச்சிகள் இல்லையா? இப்போ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, மன்னிப்பு கேட்குறது நீ என்ன குறைஞ்சிருவ அப்படின்னா, எந்த இடத்துல மன்னிப்பு கேட்குறோன்னு ஒன்று இருக்குல்ல. ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, என்னால் ஃபோன் எடுக்க முடியல. நிஜமாகவே நான் ஒரு வேலையில் இருந்திருப்பேன். ஏன்னா வேலையில் இல்லைனாலுமே எனக்குன்னு ஒரு மன இது இருக்கணும், எடுக்கிறதுக்கு, ஃபோன் எடுக்கிறதுக்கு. சரியா? அப்போ எனக்கு இந்த நேரத்தில் எனக்கு அந்த இதில் பேச முடியாது அப்படிங்கிற இதை அக்செப்ட் பண்ணாமல் ஃபோனையும் எடுக்க மாட்டோம். எடுக்காமல் இருந்துட்டு ஐயோ என்னை மன்னிச்சிருங்க நான் ஃபோன் எடுக்க முடியலன்னா அதுக்கு ஒரு மன்னிப்பு வேறு கேட்போம். இது நீங்களே உங்களை சமாதானப்படுத்திக்கிறதா? இல்லை எதுக்குங்கிறேன். என்னால் முடியலை, நான் ஃபோன் எடுக்கலை. இதுக்கு போட்டு மன்னிச்சுக்கோன்னு யார்கிட்டையோ ஒன்றும் உதவி கேட்குறோம். அதுவும் உதவியே கேட்க மாட்டோம். ஐயோ நான் மன்னிச்சிருங்க, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறேன். ஐயோ என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்கள்கிட்ட உதவி கேட்குறேன். ஏன்? எல்லோரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா தானே இருக்கிறோம். ஒருத்தர் இல்லாமல் இன்னொருத்தர் வாழ முடியுமா முதல்ல இந்த உலகத்தில்? சொல்லுங்கள். அதனால் எப்போ தேவையோ அப்போ மட்டும் மன்னிப்பு கேளுங்க. ஓவர் அப்பாலஜைசிங் வேணாம். அது உங்களோட செல்ஃப் வர்த்தை, சுயமரியாதையை உங்களுக்கு முன்னாடியும் அடுத்தவங்களுக்கு முன்னாடியும் கண்டிப்பாக குறைக்கும். ஆனால் இதில் இன்னொரு ட்விஸ்ட் இருக்குது. வீட்டுக்குள்ளே உள்ள மனுஷங்கள்கிட்ட நம்ம மன்னிப்பே கேட்க மாட்டோம். ஆனால் வெளியில் உள்ளவங்கள்ட்ட அப்படி பக்காவாக ஐயோங்க மன்னிச்சிருங்க, ஐயப்பா மன்னிச்சிரு. ஏன்? ஒய் அவங்க எவ்வளோ கடைசி வரைக்கும் கூட வர போகிறாங்க? வீட்டில் உள்ளவங்க தாங்க கடைசி வரைக்கும் கூட வருவாங்க. பார்த்து பண்ணுங்க. ஓகே, பாய்.